வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிற 1-2 வீடியோஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே ரிலேட்டட் டு டீல்ஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டீல்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் உண்டு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு சில கேள்விகளுக்கான பதிலாக இருக்கட்டுமேனு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் நியோ 10 வாங்கட்டுமா இல்லாட்டி நார்டு 5 வாங்கட்டுமா அப்படின்ற கேள்வியில் தான் ஆரம்பிச்சதுன்னு இது லைவ்ல கூட அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அப்போ எப்படி இருந்ததுன்னா, நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நியோ 10 வாங்குறதா இருந்தால் அவரோட முக்கியமான ஒரு பின்குறிப்பு அவர் கொடுத்துருப்பாரு, நோட் அப்படின்னு போட்டு, ப்ரோ நியோ 10 நான் இப்போ வாங்கி 4 பின்ன ஆரிஜின் வாய்ஸ் வந்ததுன்னா எனக்கு சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனால் மற்றபடி அது வருமா வராதா இதுதான் இப்போ கேள்வி. அப்போ ஆரிஜின் வாய்ஸ் இல்லைனா ஒரு நார்டு 5 போகிறதுக்கு ரொம்பவே தெளிவாக இருக்காரு. இல்லை எனக்கு ஆரிஜின் வாய்ஸ் வரும் அப்படின்னா நான் வந்து நியோ 10 போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அவர்கிட்ட இருக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஆரிஜின் வாய்ஸ் இந்தியாவுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. ஏன்னா ட்விட்டரில் வந்து ஃபண்டச் ஓஎஸ்னு ஒரு ஹேண்டில் இருந்ததுங்க, ஒரு யூசர். அதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்டச் ஓஎஸ் _in அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்தியாவுக்குன்னு. இப்போ அதை வந்து ஆரிஜின் ஓஎஸ்னு ரீநேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஹேண்டில் இன்னும் ஃபண்டச் ஓஎஸ் _in தான் இருக்குது. ஆனால் ஓவரால் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஓஎஸ் மாற்றிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் தெரியுது. ஸோ அப்போது ஒரு வேளை நம்ம இப்போது ஐக்கூ டிவைஸோ இல்லாட்டி விவோ டிவைஸோ வாங்கினோன்னா ஆரிஜின் ஓஎஸ் அப்டேட் வருமோ? செமல்ல. அப்படி சப்போஸ் ஆரிஜின் ஓஎஸாகவே மாறிடுச்சுன்னா ஓகே இருக்கட்டும். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆரிஜின் ஓஎஸாக மாறுதோ இல்லையோ, ஆனால் ஃபண்டச் ஓஎஸில் ஆரிஜின் ஓஎஸோட ஃபீச்சர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரிஜின் ஓஎஸ்னே மாறிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ ஆரிஜின் ஓஎஸ் 6 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். ரைட்டுங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிகே அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ மொபைல் எக்ஸ்சேஞ்சு காணும், அமேசானில் அவர் வந்து ஏதோ வாங்க போயிருக்காரு ஏதோ ஒரு ஃபோன், அப்போ மொபைல் எக்ஸ்சேஞ்ச் காணும் அப்படின்னா மேபி அந்த டிவைஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஃபேக்டர்ஸ் வரலாம் இல்லையா? ஓகே, அது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. பட் சில சமயங்களில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு அவங்களே போடுவாங்க. இந்த டிவைஸை இந்த ப்ரைஸ் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கார்டு ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டும் தான், இல்லாட்டி கார்டு ஆஃபர் மட்டும் தான். இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து என்னென்னா, சாம்சங் சார்ஜர் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த நண்பர் வந்து எதுக்காக இதை வந்து டேக் பண்ணியிருக்காருன்னா, தேங்க்யூ சூர்யா ப்ரோ, தேங்க்யூ. ஏன்னா நம்ம வந்து லைவ் வரும்போது 1 hour கிட்ட லைவ் வருவோம். ஸோ இந்த 1 hour லைவில் நிறையா விஷயங்கள் பேசியிருப்போம். கண்டிப்பாக ஒரு 25-30 கமெண்ட்டுக்காவது நம்ம பதில் சொல்லியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையுமே முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கு வந்து நீங்கள் கோட் பண்ண முடியும்னா கோட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கோட் பண்ணியிருக்காரு. ஸோ சாம்சங்க்கு சார்ஜர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக மறந்துடாதீங்க, பிபிஎஸ் சார்ஜர் ரொம்ப முக்கியம். சாம்சங் வந்து பிபிஎஸ் ஸ்டாண்டர்டில் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இதுவே பிடி இல்லாட்டி கியூசி இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜர் அது. ஸோ பிபிஎஸ் வேணும். இந்த சாம்சங் சார்ஜர் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வாட் சாம்சங் பிரிக் தான் யூஸ் பண்ணுறேன். அஃபிஷியல் சாம்சங்கோட ஷாப்லேருந்து வாங்கினது ஆன்லைனில். ஸோ இந்த சாம்சங் சார்ஜரை வந்து நான் ஒரு ஐக்கூ ஃபோனுக்கோ இல்லாட்டி ஒரு OnePlus ஃபோனுக்கோ இல்லாட்டி பிக்சலுக்கோ எதுக்கு யூஸ் பண்ணாலுமே, ஏன் நத்திங் ஃபோனுக்கு யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் இருக்குது. ரீசன் என்னென்னா, அதை 45 வாட்டில் ஏறுது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தா, எல்லாருமே மோரோவர் வந்து இந்த பிபிஎஸ் ஸ்டாண்டர்டை கொஞ்சம் அடாப்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. பிடி கியூசி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இப்போ மூவ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து சாம்சங் சார்ஜர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் அஃபிஷியல் ஷாப்லேருந்து வாங்கிக்கோங்க, பெட்டர். சரியா? அப்படியே இல்லையா, செல்லர் யாருன்றது நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டும் சரி அமேசானும் சரி, நமக்கு முக்கியம் என்னென்னா செல்லர் தான். ஸோ யார் செல்லருங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம். பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய சார்ஜர்ஸ் வாங்கினீங்கன்னா சாம்சங்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குங்கிறது இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐபேட் ஏரா இல்லாட்டி ரெகுலர் ஐபேட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ஸ்டடிங் பர்பஸ் அப்படின்னு வரும்போது ப்ளஸ் நீங்கள் நிறைய 3D மாடல் இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஐபேட் ஏர்லேயே உங்களுக்கு வந்து M series சிப்போட இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹையர் த ஸ்டோரேஜ் இஸ் ஆல்வேஸ் ஃபியூச்சர் ப்ரூஃபு. ஏன்னா இப்போது உங்களுக்கு iPadOS 26 வரை வந்திருக்கும். இந்த லிக்விட் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வரும்போது ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ஓஎஸோட சைஸ் ரொம்பவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிஷன் ஒரு பக்கம் வளரும். ரெண்டாவது ஆப்ஸோட சைஸுமே பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான எல்லா ஆர்டிஃபேக்ட்ஸும் அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன். இப்போ கிளாஸ் UI இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்ம பார்ப்போம். ப்ளஸ் அடுத்து என்னென்னா, நீங்கள் ஆஃப்லைனில் சப்போஸ் ஏதாவது ஓடிடி ஆப்பில் நீங்கள் வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம். இல்லாட்டி படிக்கிறதுக்கே கூட நிறைய வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஹையர் த ஸ்டோரேஜ் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரபிள். ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து ஏர்லேயே M series சிப் இருக்கிற மாதிரி எதாவது வாங்கினீங்கன்னா ரொம்பவே ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும், பார்த்துக்கோங்க. S24 Ultra வாங்க முடியல ப்ரோ, நெக்ஸ்ட் சேல் இருக்குமா? ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் சேலில் வந்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ. பட் திரும்ப ரீஸ்டாக் பண்ணுவாங்க. ப்ரைஸ் லைட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 72,000 இருக்கிறது வந்து ஃபியூச்சரில் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இல்லாட்டி தீபாவளி டைமில் 70,000 ஆக்கலாம், இல்லாட்டி 75,000 ஆக்கலாம். நம்மளை எப்படி சோதிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் S24 Ultra ஒரு நல்ல டிவைஸ், கண்டிப்பாக ஒர்த்தியான ஒரு டிவைஸ் தான். ஸோ இதில் என்னென்னா, இந்த என்டர்பிரைஸ் எடிஷனை தான் நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுது. நேற்று லைவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி என்டர்பிரைஸ் எடிஷன் வந்து 3 வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்டி, ஒரு ADLD 1 year ADLD சப்போர்ட்டோட வரும் கார்பரேட் ஆஃபரில் வாங்குறதா இருந்தால். ஸோ அது வந்து இப்போ ஸ்டாக்கே இருக்கிறது இல்லை. ஸோ அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஆனால் ஒர்த்து ப்ரோ, கண்டிப்பாக வாங்கின மாதம் தான். ஃபேக் கார்ட்டுன்னு தெரியல. ஏன்னா பிக்சல் 8A சர்ச் பண்ணேன், 17,999க்கு கூகுளில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் 29,999 இருக்குது. ஃப்ராடுக்கார பையன் பண்ணிருக்கீங்க.
ஸோ பெரும்பாலும் இப்படி தாங்க இருக்குது, நிறைய பிரச்சனை தான் இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ ஐஃபோன் 16க்கும் 52K அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணி உள்ள போனால் 60,000 இருந்ததுன்னா கூத்து தான். ஏன் நம்ம நண்பர்கள் ஒரு சிலர்லாம் ஆர்டர் போட்டதுக்கப்புறமா ஆர்டர் கேன்சல் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் எப்பயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. நத்திங் ஃபோன் 3க்கு சென்னை பின்கோடில் எக்ஸ்சேஞ்ச் நாட் அவைலபிள்னு இருக்குது ப்ரோ. ஐ ஹேவ் நத்திங் ஃபோன் 1. இது என்ன கூத்தாக இருக்குது? சரி, எந்த பின்கோட் போட்டால் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு கொஞ்சம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீடாவது நீங்கள் போட்டு பார்த்தா அதில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஆனால் இவங்க எப்படி இருக்குன்னா, நத்திங் ஃபோன் 1 எடுத்தால் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து எங்கேயுமே எக்ஸ்சேஞ்ச் பாசிபிள் இல்லைன்னு சொல்லி போடுறானா எப்படின்னு எனக்கு தெரியறதில்ல. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டாலே டெலிவர் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வர வேண்டிய அந்த பர்சன் வந்து வரதில்லை, நம்ம உட்காந்து கால் பண்ணி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நம்ம மக்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டான ஒரு வீடியோ கூட பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். அதில் கூட ஒருத்தர் வந்து அவரோட Pixel 6a அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, Pixel 10 வாங்குறதுக்காக. ஸோ அந்த கதையும் நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்து தமீம் அப்படிங்கிறவர் வந்து I ordered LG 43-inch 4K LED TV for 24K in Amazon without magic remote. Yesterday it was 35K and today it is priced at 26.5K. I used SBI debit card, 2K offer, coupon code 500. Offline store same features with different model number priced 31K with offer including magic remote. If I need I can purchase magic remote 2K separately. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனியில் கூட நம்ம நண்பர் ஒருத்தர் அருள்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ஆஃப்லைனுக்கு ஒரு மாடல் இருக்குது, ஆன்லைனுக்கு ஒரு மாடல் இருக்குது. இதில் ஆன்லைனில் இருக்க மாடலில் VA பேனல்னு வேறு சொல்லி நான் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பாருங்களேன், ஆன்லைனில் வாங்கினா IPS பேனல், ஆஃப்லைனில் வாங்கினா VA பேனல், இதுவே ஒரு பெரிய பெயின். இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, ஆன்லைனில் வாங்கினா ஒரு 4000 கம்மி, ஆஃப்லைனில் வாங்கினா ஒரு 4000 5000 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்க்கு பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் சூப்பர் ப்ரோ, தமீம் ப்ரோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணலன்னா 2000 ரூபா கொடுத்து அந்த மேஜிக் ரிமோட் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு அனுபவம் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். சாம்சங் அஃபிஷியல் சைட்டில் 65 வாட் சார்ஜர் 4500 வருது ப்ரோ. ஃப்ளிப்கார்ட்டில் அதே சார்ஜர் 3000 வருது. அஃபிஷியல் செல்லராக இல்லையாங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட்டுக்கே கால் பண்ணி இதெல்லாம் கேட்டலாம் ப்ரோ. பெஸ்ட்டு அதுதான், நீங்கள் அதையும் முயற்சி பண்ணுங்கள், ரைட்டா? ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டவுட்லாம் வர மாதிரி இருக்குன்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுறது நல்லது. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். வாங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டோன்னு வைங்க, வாங்கினதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ரிட்டர்ன் பாலிசிங்கிறது ஒன்று உருப்படியாகவே இருக்காது. நம்ம வந்து எய்தர் டெட் ஆன் அரைவல் சர்டிஃபிகேட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்க வேண்டியதாகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும். அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கேன்சல் பண்ணால் 99 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரோ. கேட்டால் ஆஃபர் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க ப்ரோ. இது வேறையா? புதுசாக சார்ஜஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் இது கொஞ்சம் கோளராக தான் இருக்குது. சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு பொருள், அவங்களே கேன்சல் பண்ணி இந்த 99 rupees போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? தெரில, இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. ஏதோ நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அப்புறம் சரி இது வேணான்னு தோணுதுன்னு கேன்சல் பண்ணுறீங்கன்னும் போது 99 வரும்போது நமக்கு என்ன தோணுன்னா, ஆர்டர் பண்ணுற எல்லோரும் கேன்சல் பண்ண மாட்டாங்கிறதுக்காக. அப்போ இவனுக்கு நம்ம என்ன போடலாம்? நான் ஆர்டர் பண்ணுறேன் நல்ல டீலில் 60,000 ரூபாய்க்கு 256GB iPhone 16 கிடைக்குதுன்னு ஆர்டர் பண்ணுறேன். இவன் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணுறான்னா அப்போ இவன் எனக்கு என்ன பண்ணுவார்? 1000 ரூபா கொடுக்கணும்ல. அப்படி நம்ம வந்து ஒரு கேஸ் தான் போடணும் போல இனிமேல். ஏன் நான் மட்டும் ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணால் 99 ரூபா பிடிக்கிறான். அப்போ நான் ஆர்டர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் போயிடுது, கிரெடிட் கார்டில் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுது, எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு இவங்க கேன்சல் பண்ணி விட்றாங்க, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுக்கு எனக்கு வந்து நஷ்ட ஈடாக ஒரு 1000 ரூபா கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தான் கேஸ் பண்ணணும் போல். ஸோ இதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரெட்மி பேட் ப்ரோ 5G ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது ப்ரோ, செக் பண்ணுங்கள். இருக்குது, கண்டிப்பாக இருக்குன்னா ஓகே ப்ரோ. எப்பயுமே ஒன்று தான், நமக்கு வந்து செல்லர் யார் திரும்ப ஒரே நரேட்டிவில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது. செல்லர் யாருங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போக்கோவும் அமேசானில் ரெட்மியும் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ ஐக்கோ வந்து அமேசானில் இருக்கும், விவோ பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ் வந்து அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்குது, இல்லாட்டி க்ளோண்டாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ டேப் அப்படின்னு வரும்போது டேபுக்கு வந்து அப்படியே கான்ட்ரடிக்டரியாக வந்து ஒரு போக்கோ டேப் இருந்ததுன்னா மேபி போக்கோ டேப்னு சொல்லிட்டு அதை ஃப்ளிப்கார்ட்லேயும் ரெட்மி டேப் அப்படிங்கிறது அமேசான்லேயும் அவங்க விற்க முடியும். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் சில சமயங்களில் சில ப்ராடக்ட்ஸ் வந்து அக்ராஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஆக்சசரிஸ், எல்லா பிராண்டோட ஆக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டு ஒரு குறிப்பிட்ட இ-காமர்ஸ் சைட்னு மட்டும் இருக்காது. இப்போது எதில் சொல்லலாம்னா ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிந்த்ராலேருந்து எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருக்காங்க. சிஎம்எஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆக்சசரிஸ் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போதும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்தது. ஸோ அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட் வழியாக வாங்குறது சேஃபு. அப்பயும் நம்ம செல்லர் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் சேஃப்டிக்காக. ஸோ அடுத்து வந்து எனக்கு ஒரு டவுட்டு, நான் கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் 200GB பிளான் ஆக்டிவேட் பண்ணுறேன் 1 இயருக்கு.
எனக்கு ஜெமினி ஏஐ ப்ரோ ஆஃபர் இருக்குது ஃபார் 6 months ஃப்ரீ. இப்போ ஜெமினி ஏஐ ஆக்டிவேட் பண்ணா 1 year சப்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆகும்? ஸ்டில் ஆக்டிவாக இருக்குமா, இல்லைனா நம்மளை டவுன்கிரேட் பண்ண முடியுமா? பெஸ்ட்டு இது என்ன பண்ணலான்னா, அரவிந்த் ப்ரோ நீங்கள் அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, கூகுளோட கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, அதில் இந்த மாதிரி எனக்கு 1 year ஆல்ரெடி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு, நான் இந்த ஆஃபரை அவைல் பண்ணுறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இவ்வளோ நாளாக நான் போட்டுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கூகுள் ஒன்றில் 200 GB தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ நான் பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜெமினி அட்வான்ஸ்டு ப்ளஸ் 2 TB ஸ்டோரேஜ் இந்த ரெண்டுமே கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2000 rupees ஒர்த்து. ஸோ மாதம் சப்போஸ் நான் வந்து இதை ப்ரொலாங் பண்ணுறதா இருந்தால் மாதம் 2000 நான் பே பண்ணணும். பட் இது யாராவது பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து 1 yearக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அன்லாக் ஆகிடும். பட் இங்கே ஹைலைட் என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து இதில் உள்ள இம்பாக்ட்டே எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக தெரியல. பட் அந்த நாள்லேருந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள்லேருந்து என்ன ஆகிடுச்சு, 2 TB பிளானுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டேட் ஒன்றும் தள்ளிலாம் போகல. ஏன்னா இப்போ டேட் தள்ளி போகிறதா இருந்தால் என்ன இருக்கணும்னா, அந்த 200 GB பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கணும். பட் எனக்கு அப்படிலாம் ஆக்டிவேட் ஆகலை. இன்னொன்று என்னென்னா, இது வந்து அப்கிரேடட் பிளான், டவுன்கிரேடட் பிளான் இல்லை. ஏன்னா நான் வச்சிருந்தது 200 GB, இப்போ 2 TB. ஸோ அதனால் இது வந்து அப்கிரேடுங்கிறனால அன்னையிலேருந்தே எஃபெக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட பழைய பிளானுக்கு திரும்ப ரிவர்ட் ஆகுமாங்கிறது நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அப்படி சப்போஸ் இந்த கூப்பன் வந்து அடுத்த 2-3 மாதத்தில் எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா வேறு வழி இல்லை, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச நம்மளோட ஃபேமிலியிலே இருக்க யாருக்காவது இல்லாட்டி நம்மளோட செகண்டரி ஐடிக்கு தான் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதான் நிலமை. பட் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, 1 yearக்கு நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இது இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகுதுன்னா திரும்ப வந்து எனக்கு பழைய பிளானுக்கு நான் திரும்ப வருவேனா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கேட்டுக்கிறது நல்லது. அப்புறம் போக்கோ பேடு 7s Gen 2 ப்ராசர். ஆமாம் ப்ரோ, அதுவும் கூட குட் தான். எல்லாம் கிட்டத்தட்ட பாருங்கள் ப்ரோ, இப்போ போக்கோ பேடு 7s Gen 2 இருக்குன்னா ரெட்மி பேடு ப்ரோவும் 7s Gen 2 தான் இருக்கும். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி பேடு மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்ப்போம். iQOO C10 வாங்கின புதுசில் ஸ்க்ரீன் டைம் 10 hours வந்துடுது. ஆனால் லேட்டஸ்ட்டு அப்டேட் பண்ண பிறகு ஸ்க்ரீன் டைம் 7 hours தான் வருது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை ப்ரோ, ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து பேட்டரி லைஃப் சில சமயங்களில் இன்க்ரீஸும் ஆகுது, சில சமயங்களில் டிக்ரீஸும் ஆகுது. ஸோ ரொம்ப காமனான ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஜஸ்டிஃபைலாம் பண்ண முடியாது. நீங்கள் ஆனால் என்ன பண்ணலாம்னா, iQOO கம்யூனிட்டியில் இப்போ நம்ம கௌதம் ப்ரோவாக தான் போட்டிருக்காங்க, அங்கே போய் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ்க்கு வந்து எப்படி இருக்குது, மற்றவங்களுக்கும் அப்டேட் இந்த மாதிரியான பாதிப்பு கொடுத்துருக்கா, இல்லாட்டி இதே மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து ஒருத்தர் வந்து டிவைஸை ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். பட் ஒன்று உறுதிங்க, எல்லாருமே டக்குன்னு அப்டேட் பண்ணாதீங்க. உங்களோட டிவைஸில் யூசேஜ் உங்களுக்கு ரொம்ப அதிகம், ஒரு நாளைக்கு நான் 8 to 10 மணி நேரம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிக்கணும். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவைசஸ் எதை பார்த்தாலுமே 80 watt 90 watt 100 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறனால டக்குன்னு நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் சில சமயங்களில் வேலைக்கு நடுவில் இதை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் டக்குன்னு அப்டேட் பண்ணுற பழக்கம் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்குனாலும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு இனிமேல் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்கள் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஹெல்ப் மீ ஹலோ சிவா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி தலையா ஐ பர்ச்சேஸ்டு லெனோவோ LAQ இன் அமேசான் 29/2025 பட் த வாரண்டி ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் ஆன் 29/12/2024. Manufacturing date December 2024. Manufacturing date is considered as warranty date. Submitted invoice in Lenovo warranty support website. How to check my laptop is new or used? இதுக்கு நம்ம நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. டோன்ட் வரி, செக் வித் லெனோவோ கஸ்டமர் கேர். எக்ஸாக்ட்லி. இல்லாட்டி வந்து நம்ம நேராக லெனோவோட அஃபிஷியல் சப்போர்ட் ஏதாவது பக்கத்தில் இருக்கணுங்களா சர்வீஸ் சென்டர், அங்கே போனாலும் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண பில் இருக்குது, அந்த பில்லில் என்ன டேட் இருக்குன்றது தான் அவங்க பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றணும். ஸோ இது எப்பயுமே உள்ளது தான். இப்போ ஒரு ஐஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 1 year கழிச்சு நம்ம வாங்குறோம், ஆனால் பண்ணது 1 year முன்னாடி அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் அப்படிங்கிறது உள்ள போய் வெரிஃபை பண்ணும்போது 2025 இருக்கும். இதுவே நம்ம 2026 வாங்குறோம்னு வைங்களேன், அன்றைக்கி தான் ஆக்டிவேட்டட் டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போட்டு உங்களோட வாரண்டி வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும் ப்ரோ, உங்களோட பில்லு பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா, அதான் ப்ரூஃப். ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணதும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ண முடியும். S24 ப்ரைஸ் லோ பண்ணியிருந்தால் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் ப்ரோ சொல்லியிருக்காரு. ஆனால் S24 தான் இந்த தடவை லிஸ்ட்லேயே காணுமே. S24 FE இருக்குது, S25 FE புதுசாக இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, அது 60,000க்கு. S24 தான் உங்களுக்கு 40,000க்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. குட் ஈவினிங் ப்ரோ. வெள்ளைசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கேலக்ஸி S23 Ultra கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு கிடைக்காது ப்ரோ. அப்படியே S23 Ultra வந்து இப்போ அமேசானில் கிடச்சதுன்னா அது யாராக இருக்கும்னா இந்த மாதிரியான ஒரு சில தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் வந்து ஏதாவது அப்ராட்லேருந்து யூனிட் எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அஃபிஷியலாக மார்க்கெட்டில் எங்கேயுமே வந்து புது யூனிட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் ப்ரோ. ஏதாவது 1-2 கடைகளில் எங்கேயாவது இருந்ததுன்னா உண்டு, மற்றபடி எங்கேயுமே இப்போ வந்து S23 Ultra கிடைக்கிறது கிடையாது. S24 Ultra தான் இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரு ஆன்லைன் எல்லா இடத்துலையுமே அதிகமாக கிடைக்குது. அண்ட் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் S25 சீரிஸ். ஸோ 24 தான் இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்குது, 23 இல்லை. உங்கள் வீடியோ பார்த்து தான் ப்ரோ நாட் 5 வாங்கியிருக்கேன், 130Kல 1 hour கேமிங் அண்ட் 6 to 7 hours மீடியா. ஸோ கெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டரி லைஃபு ஓகே. சிவி வாங்கலாமா 25Kக்கு ஒர்த்தா?
சிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். எல்லாருமே ஒருத்தான் தான் கேட்டிருக்கீங்களா விமல்ராஜ் ப்ரோவும். ஸோ கௌதம் ப்ரோ ஏன் ஸ்கிப்பு சொல்கிறாருன்னா, அவ்வளோ தூரம் நிறைய கதைகள் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சிவி வந்து நல்ல டிவைஸ் தான், பட் எல்லாருக்குமான டிவைஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் அடிக்கடி நான் சிவியை பற்றி ஹைலைட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவி உங்களை ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி சிவியில் ரியர் கேமரா வீடியோ இன்னும் ஜெட்ரியாக தான் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இல்லாத பட்சத்தில் சிவி சூப்பராக இருக்கும். மேபி நான் வந்து இப்போ சிவி ட்ரை பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் 1 or 2 டேஸில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்டு. ஒயர் குவாலிட்டி நெக் பேண்டில் பெருசாக எதிர்பார்க்க முடியல ப்ரோ, அதான் உண்மை. நெக் பேண்டில் வந்து நல்ல ஒயர் குவாலிட்டி இருந்த ஒரு நெக் பேண்ட்னா அது நம்ம கெட் நியூ பேண்ட் சொல்லலாம். ஏன்னா அது வந்து பிரைடட் கேபிள். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்லேயும் ஒரு மாடல் இருந்தது, 330 நினைக்கிறேன், பிரைடட் கேபிளோட வந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான நெக் பேண்ட்ஸ் இப்போ பெருசாக வரது கிடையாது, அரிதிலும் அரிதாக மாறிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, அந்த மாதிரி பிரைடட் கேபிளோடய ஒரு சில நெக் பேண்ட்ஸ் வந்தாலும் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஆடியோ குவாலிட்டியை பற்றி நம்ம ஓரளவுக்கு பேசலாம். கால் குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி அதில் வந்து புல்லட் G2 ANC டாப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CMF இருக்குது, ரியல்மி இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணல ப்ரோ. நான் மியூசிக் ரொம்ப விரும்பிலாம் கேட்குற மாதிரிலாம் இல்லை. ஒரு நெக் பேண்டு பேசிக்காக லிசன் பண்ண போகிறேன் அண்ட் ஃபோன் கால்ஸ் தான் பெரும்பாலும் பேச போகிறேன் அப்படின்னா புல்லட்ஸ் Z3 அது பார்த்தா 1200 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது. 1200 அது 1199 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ அதையும் கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நெக் பேண்டில் இருக்குது. ஆனால் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேர்வையில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு வைங்களேன். வேர்வை, டர்ட் எல்லாத்துக்குமே அப்படியே எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு 1.5 வருஷத்தில் பிஞ்சிருது ப்ரோ, சீரியஸாக பிஞ்சிருது. யாருக்கெல்லாம் ரொம்பவே வேர்வை அண்ட் வெயிலுக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுதோ அவங்களுக்குலாம் வந்து 8-10 மாதத்துலேயே கூட பிசுன்னு ஆகி ஒரு மாதிரி பிய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து ரொம்பவே காமன் அமாங் நெக் பேண்ட்ஸ். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தொடச்சி அப்படி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள் ப்ரோ, தேங்காய் எண்ணெய், க்ரீமு, ஃபேஸ் க்ரீமு, சன்ஸ்க்ரீமு இதெல்லாமும் நெக் பேண்டில் பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்ல வந்தேன். ஆங்கர் Q20i ஒர்த்தா ப்ரோ? கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆங்கரு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், சவுண்ட் கோர் ஆப்பும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு மியூசிக் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், ஆப்பில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய கஸ்டமைசேஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து iPhone 17 பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. டெத்தாக பேசாத மாதிரி ஃபீல் ஆகுது. வி நீட் அ டீட்டெயில் ரிவ்யூ ப்ரோ. ஆக்சுவலாக மேட்ரு என்னென்னா, டிவைஸ் கையில் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ண முடியும். இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ நம்ம வாங்கினா நான் இப்போ ஏதாவது ஒரு மாடல் வாங்க முடியும் ப்ரோ. நான் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இப்போ ரொம்ப ஓவர் ஹைப்பில் இருக்குது. இந்த டைமில் நம்ம வாங்கினா நமக்கு ஆஃபர்லாம் கிடைக்காது. இதுவே இன்னொரு 2 to 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே அதை சீண்ட மாட்டாங்க. அப்போ போய் நான் iPhone 17 வாங்க ட்ரை பண்ணால் ப்ரைஸ் குறையும். ஸோ அந்த ப்ரைஸ் குறையும் போது நான் iPhone 17 இல்லாட்டி 17 Airஓ இல்லாட்டி 17 Proவோ வாங்க முயற்சி பண்ணேன்னா, ப்ளஸ் யாருமே iPhone Air வாங்கலைன்னு வைங்களேன், அதோட ப்ரைஸ் இன்னும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் போய் வாங்கினா நமக்கு பெரிய அளவில் பெயின் இருக்காது. இதே ஆரோ கலரில் இப்போ இருக்கலே ஓவர் டிமாண்டில் போயிட்டுருக்கு எல்லா ஐஃபோன் மாடல்ஸும். அதுவும் ப்ரோ மாடல்லாம் இஷ்டத்துக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸ் 1,40,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் வெளியில் அவன் 1,60,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் போய்ட்டு நம்ம வந்து டிவைஸ் வாங்கி ரிவ்யூ பண்ண முடியுமானா சத்தியமாக முடியாது. அதனால் நான் வாங்கினா ஏதாவது ஒன்று தான் வாங்க முடியும். நம்ம சேனலுக்காக ஒரே ஒரு ஃபோனு, அதுதான் நம்ம சேனலுக்கான கேமரான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ஃபோன் தான் வாங்க முடியும். அது என்ன வாங்கலாம்னு நான் ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு 17 போதும் தான். எப்படி இருந்தாலும் நான் சிம் போட்டு அந்த டிவைஸை தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன்னா கிடையாது. உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக டிவைஸ் எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறதுக்காக நான் ஒரு பர்சனல் டிவைஸாக ஒரு 2 வாரம் 3 வாரம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெறுமனே இந்த கேமராவை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இந்த 16+ அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 16+ பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்தது. டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருந்தது. இப்போ வந்துருக்கிறது உங்களுக்கு ப்ரோமோஷன் டிஸ்பிளே இல்லையா, எல்லாத்துலேயுமே ப்ரோமோஷன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கணும். 17 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருமே நெகட்டிவாக சொல்லல ப்ரோ. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆப்பிள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் பண்ண ஒரு பெரிய சரித்திரம் அப்படின்னா iPhone 17 அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டோட தான் இருக்குது iPhone 17. OnePlus Nord Buds 3 Pro நல்ல டீல் ப்ரோ. 1999 ரூபாய் கிடைக்குது SBI கிரெடிட் கார்டோட. அதையும் செக் பண்ணிக்கோங்க. OnePlus 13R ஆர்டர் போட்டிருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. Toshiba டிவி ரிலேபிளா? Toshiba டிவி நம்ம அஸ்வத் வாங்கி யூஸ் பண்ணோம். ஒரு 3-3.5 வருஷம் உழைச்சது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா போர்டு லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு, போர்டோ பேனலில் ஏதோ பிரச்சனையாச்சு. செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதும் அவர் டிவி மாற்றிட்டான். ஸோ Toshiba இஸ் நத்திங் பட் இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஹைசன்ஸ். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து எப்படின்னா வேறு யாராவது லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ Toshiba இப்படி தான் ஹைசன்ஸ் கீழே தான் இருந்தது. இப்போ நீங்கள் அதை பற்றி கூட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். Toshiba டிவி நல்ல டிவி தான். ஆனால் எல்லாருக்குமே இதே மாதிரியான அனுபவம் வருமானு கேட்டால், எல்லாருக்குமே ஃபெயில் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி 4-5 வருஷம் தொடர்ந்து யூஸ் பண்ண முடியுமா? எனக்குலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரில் கடந்த 15 வருஷமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்கிட்ட கேட்குறாரு, சிவா எனக்கு ஒரு ஃபோன் சொல்லு, 4-5 வருஷம் உழைக்கணும், எந்த ஃபோன் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார். அப்போல்லாம் ஃபோன்லாம் கடல்லே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் ஒன்று நீயே அப்படி சொன்னால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி ரிப்ளை போட்டிருந்தாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்க டிவைஸ் எதையாவது ஒன்று தான் நம்பி நீங்கள் வந்து அடுத்த 4-5 வருஷம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்கிறதா இருந்தால் நீங்களும் என்ன மாதிரி கலாய்ப்பீங்க. அப்படின்னா ஃபோன் வாங்கிக்கோங்க, ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுங்கள், அப்புறம் சுவிச் ஆஃப் பண்ணி
பீரோவில் வச்சுருங்க. இது அப்படியே வச்சாலும் கூட வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கூட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பீரோவில் வச்சுருங்க. மாதம் ஒருக்கு எடுத்து ஆன் பண்ணி லைட்டாக யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுருங்க. இப்படி வச்சுருந்தா தான் அடுத்த 4-5 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். மற்றபடி ரெகுலராக யூஸ் பண்ணியும் உயிரோடு இருக்கக்கூடிய ஃபோன் வந்து இருக்கான்னு கேட்டால் 100% நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருக்குமே அதே மாதிரி அமையுதான், அதுதான் பாயிண்ட். ஏன்னா எல்லாருமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் எல்லாருக்கிட்டையுமே iPhone 16 இருக்கலாம். பட் எல்லாருக்குமே iPhone 16 ஒரே மாதிரியான அனுபவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது இருக்கலாம். அது எப்போ தெரியும்னு பார்த்தா ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வெளில தெரியும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்மளால் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். அதனால தான் என்னால் வந்து அடுத்த 4-5 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரியான டிவைஸ் சொல்ல முடியுதான்னு கேட்டிங்கன்னா முடியல. ரைட்டா? அடுத்து வந்து லிசனிங் மியூசிக்கு, மேக்ரோ கேமரா அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து Xiaomi 12 Pro ரொம்ப பழசு ப்ரோ. அது இனிமேல் வாங்குறதுலாம் வேலைக்கு ஆகாது. சிவியும் வேலைக்கு ஆகாது ப்ரோ. போக்கோ F6 வேலைக்கு ஆகாது. இதில் எதுவுமே நல்ல மேக்ரோ கேமரா கிடையாது. சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ரோ ரிலேட்டடான ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு நத்திங் ஃபோன் 3A Pro வாங்கலாம். நத்திங் ஃபோன் 3A Proவில் மேக்ரோ எடுக்க முடியும். நல்ல லைட் இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். லைட் கம்மியாக இருந்ததுன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நத்திங் ஃபோன் 3 சூப்பராக இருக்குது. மேக்ரோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அகைன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ ரொம்பவே சேலஞ்சிங்காகவும் இருக்கும். Reno 14 OnePlus 13 அப்படின்னா இப்போ கேமரா ரொம்ப முக்கியம் நினச்சா Reno 14. பட் பேட்டரி லைஃப், ரிலையபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சா அது எல்லாமே 13 தான் இருக்கும். எனக்கு வந்து வெறுமனே கேமரா மட்டும் தான் ப்ரோ அப்படின்னா Reno 14க்கு போகலாம். பட் ஒரு சில காம்ப்ரமைஸோட நம்ம Reno 14 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Realme GT6 28K நாட் டெலிவரபிள் டு மை லொக்கேஷன் ப்ரோ. எத்தனை பேருக்கு தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியலையே. நிறைய பேர் மதுரையிலலாம் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ என்னோட ஊருக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எதை போட்டாலுமே டெலிவரி ஆகாதுன்னு வருது ப்ரோ, ஃப்ளிப்கார்ட்டில் எதுவுமே டெலிவரி ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. இதெல்லாம் வந்து பெயின்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் தான். அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மதுரை டவுன்லேயோ இல்லாடி வேறு எங்கேயாவது ரொம்ப காமனான ஒரு இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸை போட்டு அவங்க வீட்டுக்கு தான் ஆர்டர் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் ஐ வில் பி ஏபிள் டு available after the Big Billion Day sale. I really like the configuration of GT6. Please let me know. இது என்ன ப்ராப்ளம்னா ப்ரோ, GT6 இதுக்கப்புறம் ஸ்டாக் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது ப்ரோ. சரியா? GT6 நல்ல ஃபோன் தான். காமேஷ் ப்ரோ அதை தான் வந்து பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சுன்னா 5500 mAh அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபோனே எனக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, 6000 mAh இருக்கக்கூடிய OnePlus படுத்து தூங்குது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பார். ஸோ பேட்டரி லைஃப், LTPO பேனல் இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் 28,000 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குது அப்படின்னும் போது நிஜமாக நல்ல ஃபோன் தான். ஸ்டாக்கு தான் ப்ரோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ப்ளஸ் யார்கிட்ட இருக்குது, எந்த வேர் ஹவுஸில் இருக்குது, ஏன் டெலிவரி பண்ண மாட்டாங்கிறது சத்தியமாக புரியல. ஸோ அதனால் வந்து இப்போ GT7, GT70 மேலாம் அந்தளவுக்கு எனக்கு பெரிய ஈர்ப்பும் இல்லை. இவனுங்களும் தெரியாமல் என்னடா நான் போயிட்டு Dimensity சிப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. Dimensity படு மொக்கன்னு நான் சொல்ல வரலைங்க. சில இடங்களில் வந்து கொஞ்சம் சொதப்புறனால இந்த மாதிரியான ஒரு சில வார்னிங் சைன் மாதிரி கொடுத்துட்றேன். இல்லை ப்ரோ எனக்கு Dimensity பற்றி தெரியும் ப்ரோ, எங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் தாராளமாக Dimensity வாங்கலாம், தப்பு இல்லை. OnePlus 13R வித்தவுட் கார்டு ஆஃபர் ஓரளவு ஒரு இது வாங்கியிருக்காரு, 1652 வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, குட் ப்ரோ, என்ஜாய். 25K பட்ஜெட்டில் நியோ 10R இல்லாட்டி நார்டு 4 விச் ஒன் மீடியா சென்ட்ரிக் அண்ட் கேமரா? நார்டு நல்லா தான் ப்ரோ இருக்குது. மீடியா சென்ட்ரிக் அண்ட் கேமரா, பில்டு குவாலிட்டி, கம்ஃபோர்ட் இது எல்லாத்துலேயுமே நார்டு சூப்பராக இருக்குது. நியோ 10R வந்து கொஞ்சம் பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். நார்டு 4ஓட நியோ 10R வந்து பேட்டரி லைஃப் ஆஸ்பெக்டில் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு எது வேணும்னு. ஏன்னா 8S Gen 3 இது வந்து 7+ Gen 3 ரெண்டுத்துக்குமே வந்து ரியல் வேர்ல்டில் ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் பில்டு குவாலிட்டியில் நார்டு, அலர்ட் ஸ்லைடர் மாதிரியான நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேமராலாம் கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா கூட ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து இதில் அல்காரிதம் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ரியர் அஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த விவோட அல்காரிதம் வந்து 10Rக்கு நியோ 10Rக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணோம். இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பில்டு குவாலிட்டி, அலர்ட் ஸ்லைடர் இது எல்லாமே இந்த மாதிரி கலர் வைஸ், இந்த ரிலையபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நார்டு 4 கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் செய்யும். இல்லை ப்ரோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருக்கிறது என்ன, நீங்கள் வந்து இப்போது பர்ஃபார்மன்ஸ் கேமிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நியோ 10R சொல்லியிருப்பேன். அது இல்லாதனால தான் இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு சில கான்டெக்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் கூட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணலாம். ரைட்டு. V50 ஃபார் கேமரா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். V50 கேமரா கன்சிடர் பண்ணலாம். 30,000 ரூபாய் கிலோ 28,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். மீடியாக்காகவும் கேமராவுக்காகவும் V50 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு செல்ஃபி கேமராவும் குவாலிட்டியாக இருக்கும். ரியர்லையும் நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ரைட்டுங்க. நத்திங் ஃபோன் 3A Pro vs நார்டு 5 விச் ஒன்? நார்டு 5 3A Proவோட காஸ்ட்லி ஃபஸ்ட்டு. ஸோ 3A Proவில் உங்களுக்கு வந்து 256GB அண்ட் ஹையர் ரேம் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தால் 30,000 ரூபா கிட்ட போயிடுவீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நார்டு 5 எதுவும் ஈக்குவேட் ஆகிற மாதிரி இருக்கும். நார்டு 5ல உங்களுக்கு பேஸ் ரெண்ட் 826 இருக்கும். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா உங்களுக்கு நார்டு 5 கொஞ்சம் ரிலேபிள் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலையுமே அது கொஞ்சம் ரிலேபிள்.
நத்திங் வந்து நத்திங் கம்யூனிட்டி அண்ட் கேமராவில் வந்து மேக்ரோ கேப்பபிலிட்டி, ரியரில் வந்து ஒரு 3 கேமரா. ஸோ அந்த 3மே ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் இது வந்து எங்கன்னா நத்திங் ஃபோன் 3A ப்ரோவை ஃபேவர் பண்ணும். அண்ட் யூனிக் லுக்கிங் டிவைஸ். நத்திங் ஃபோன் எப்பயுமே அப்படி தானே, நம்ம கலாய்ப்போம்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டிசைன் லாங்குவேஜுக்கு நம்ம கலாய்ப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் யூனிக் லுக்கிங் டிவைஸ் அப்படிங்கிறனால நீங்கள் பப்ளிக்கில் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னா நத்திங் ஃபோன் 3A ப்ரோ, ரைட்டா? ஸோ அதே சமயம் உங்களுக்கு வந்து இதுவே நார்டு பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும், பேட்டரி லைஃப் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கலாம், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பெட்டராக இருக்கும், டிஸ்பிளேல ஏதாவது கோடெல்லாம் விழுந்ததுன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும், உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நார்டு தரப்பில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ், ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ் அண்ட் அது எல்லாத்துக்குமான என்னால் முடிஞ்ச பதில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பதில்களுக்கான வீடியோஸ் இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கான கமெண்ட். வேறு சில கமெண்ட்டோட நம்ம திரும்ப இன்னொரு பதிவில் சந்திப்போம். கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் லைவ் முடிஞ்ச அளவுக்கு நான் வரேன். சரியா, நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ இந்த டீலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம வந்து பதட்டப்பட வேண்டாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க ட்ரை பண்ணுறோம், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பொருள் நமக்கு கிடைக்காம இருக்கிறது நல்லது தான். வேறு ஏதாவது ஒரு நல்ல பொருள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் டீல் வாரம் வரப்போகிற ஒரு விஷயம் தான். அடுத்து மாதமும் டீல் இருக்க தான் போகுது. தீபாவளி டீல் வரப்போகுது, தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு டீல், இல்லாட்டி கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னு ஒரு டீல், தேங்க்ஸ் கிவிங் உலகம் எங்கே நடந்ததுன்னா, இல்லாட்டி பிளாக் ஃப்ரைடே, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஊர் எங்கே நடந்ததுன்னா இவனும் ஒரு புது பேரோட அந்த டீல் போடுவான். திரும்ப உங்களுக்கு கிறிஸ்மஸ் டீல், அப்புறம் நியூ இயர் வரப்போகுதுன்னு ஒரு டீல், நியூ இயர் வந்துருச்சுன்னு ஒரு டீல், அப்புறம் பொங்கல் வரப்போகுதுன்னு ஒரு டீல், அப்புறம் ரிப்பப்ளிக் டே டீல். ஸோ டீலுக்கு என்றைக்குமே பஞ்சம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ஐயோ போச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. வேறு ஏதாவது இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு இன்னும் அடுத்த 2 மாதத்தில் கிடைக்கும். இப்படி தான் போகும், ரைட்டா? ஸோ அடுத்த பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி. பார்க்கலாம். டாடா.